ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி 2 பிரசாதம் தாங்க. ஆகஸ்ட் 30 கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு 2 பிரசாதம், 2 டைப்ஸு உங்களுக்கு பணியாரமாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இனிப்பில் உப்பில் 2 டைப்பாக இருக்கும். டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப் பச்சை பயிரை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சது எடுத்துக்கிறோம். அதே 1 கப் அளவு வெள்ளை உளுந்து 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அவல் அதே 1 கப்பு தண்ணியில் நனைச்சி ஒரு 5 நிமிஷம். எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். இந்த 1 கப்பு பச்சை பயிறு போட்டுக்கிறோம். 1 கப்பு உளுந்து ஊற வச்சதையும் போட்டுக்கிறோம். 1 கப்பு அவல் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சதை போட்டுக்கிறோம். நம்ம ஒரு வடை மாவு பக்குவத்துக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டோம். லேசான குருணையோடு இருந்தாக்கா அந்த பணியாரம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டேன். அதுலேயே நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. பணியாரக்கல் எடுத்து வச்சிட்டோம். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு அப்படியே சூப்பராக அப்படியே ஏடேடாக எடுத்துகிட்டு வரோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மாவு நல்லா கெட்டியாக வடை மாவு திட்டத்துக்கே இருக்கணும். லேசாக குருணையோடு இருந்தால் நல்லாயிருக்கும். கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி அரைச்சிட்டோம்னா எண்ணெய் நிறைய குடிக்குங்க, உளுந்து சேர்த்துருக்கிறதுனால. அவல், உளுந்து, பச்சை பயிறு எல்லாமே ரிச் ப்ரோட்டீன் உள்ளது. அதை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கெட்டியாக விட்டுடுறோம். சிம்மிலையே தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே சிம்மிலையே வேக வைக்கிறோம். உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து பொல பொலன்னு வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அமுத்தி விட்டுக்கிறோம். அந்த ஷேப்பு கொண்டு வந்துடுறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே பாருங்கள், எடுத்துகிட்டு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அப்படியே பிரட்டி விட்டுறோம். அந்த உளுந்தும் பச்சை பயிரும் நமக்கு அப்படியே ஒட்டாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மாவு பணியாரம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பிரட்டி விட்டாச்சுங்க. இந்த பணியாரம் ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் உள்ளது. சாமிக்கு நெய்வேத்தியம் செய்கிறப்போ எல்லா சாமிக்கும் நெய்வேத்தியமாக செஞ்சுக்கலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக கிருஷ்ணருக்கு இதை அவல் சேர்த்து வித்தியாசமான ஒரு முறையில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். சிம்மிலையே வைக்கிறப்போ நமக்கு நல்ல உள்ளார வெந்து வந்துடும். உளுந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். அதனால் மாவு கெட்டியாக வடை மாவு பக்கத்துக்கு தான் அரைக்கணும். எவ்வளோ ஈஸியாக அப்படியே வடை மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கு பாருங்கள். பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியுது. அப்படியே சுற்றி சுற்றி எந்த பக்கம் செவந்து வரலையோ அந்த பக்கம் மாற்றி மாற்றி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதான், முழுசாக அப்படியே இருக்குது பாருங்கள், லட்டு மாதிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே ஒரு இனிப்பு பணியாரம் பார்க்கலாங்க. அவல் வச்சு இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு வெள்ளை அவல் 1 கப் எடுத்துக்கிறேங்க. சகப்பு அவல்லையும் செய்யலாம். அந்த 1 கப் வெள்ளை அவலை வானொலி எடுத்து வச்சுக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறோம். இந்த அவல் அதில் போட்டு சூடு வர்ற வரைக்கும் வறுத்து விடணும். பொரிஞ்சிடக்கூடாது. இந்த நெய்யோட வாசம் அந்த அவலில் ஃபுல்லாக போய் இறங்குற வரைக்கும் சிம்மிலையே வச்சு பரட்டி விடுறோம். கலர் மாறக்கூடாது. நல்லா உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கிறோம். இந்த பணியாரம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப்பு நல்லா வதக்கி விட்டுட்டோம். அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டு 1 கப்பு கோதுமை மாவை எடுத்து போட்டுக்கிறோம். எந்த கப் எடுக்கிறோமோ அதே கப்பு தாங்க. நாட்டு சர்க்கரையும் 1 கப்பு. லேசாக கிள்ளி போட்ட மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு 2 ஏலக்காய் போட்டுடுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மிக்சியில் பவுட்ரு பண்ணிடுறோம். லேசான ரவை பாத்தில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபைன் பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி
ஒரு பஜ்ஜி மாவு திட்டத்தை விட இன்னும் கொஞ்சம் திக்காகவே நம்ம கிளறி விட்டுக்கிறோம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அவளுங்கிறதுனால இன்னும் ஊறி ஊறி தண்ணி இழுக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வச்சுட்டு 3 ஹவருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. 3 ஹவர் ஆயிடுச்சு. நல்ல தண்ணி எல்லாம் வற்றி உங்களுக்கு அப்படியே ஒரு புட்டு மாதிரி இருக்கும். சமையல் சோடா அப்படியே கிள்ளி போட்ட மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கணும். பஜ்ஜி மாவை விட இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. அவளுங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி இழுத்துட்ருக்கோம். இந்த அளவுக்கு இருந்துக்கணும். இப்போ பணியாரக்கல்லை காய வச்சுட்டோம். எல்லா குழியிலையும் அரை குழி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்து ஊற்றினோன்னு கரெக்டாக அப்படியே பரவி கரெக்டாக அந்த குழி ஃபுல்லாக நிறைஞ்சிருது பாருங்கள். சிம்மிலையே தான் வச்சுருக்கேன். எண்ணெய் காயிற வரைக்கும் ஃபுல்லில் வைக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மிலையே வைக்கிறோம். சிம்மிலையே வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விடணும். அப்போ தான் உள்ளரெலாம் நமக்கு நல்லா வெந்து வரும் மாவெல்லாம். அந்த அவல் இருக்கிறது சாஃப்டாக இருக்கும் நமக்கு. அவல் கலந்துருக்கிறதுனால, கோதுமை கலந்துருக்கிறதுனால நமக்கு பணியாரம் நல்லா வர்றதுக்கு அந்த ஷேப் கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்படியே பெரட்டி விட்டால் அப்படியே லட்டு மாதிரி உங்களுக்கு அப்படியே கஷ்டப்படாமல் எடுத்துடலாம். இது அப்படியே நீங்கள் கோதுமைக்கு பதில் மைதாவும் சேர்த்து செய்யலாங்க. அப்படியே பெரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்கணும். அந்த பக்கம் வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்மிலையே வச்சு வேக வச்சோம்னா உள்ளரெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம பிரசாதம். கலர் மாறி எப்படி வந்துருச்சு பாருங்கள். எடுக்கிறப்பவே அந்த சாஃப்டாக இருக்கிறது நமக்கு தெரியும். நல்லா செவந்து வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளார சீக்கிரமே வெந்துடும். எவ்வளோ ஷேப் அழகாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுகர் 1க்கு 2ஆகவே நீங்கள் சேர்க்கலாம். இந்த 1 கப்பு சேர்க்குறப்போ நார்மலாக திகட்டாமல் இருக்கும் உங்களுக்கு. கொங்கு நீலா சோறு சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.